இந்த மகிமையான அந்த காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, மீண்டுமாக உம்முடைய சமூகத்திலே உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக நீரங்களை கூட்டி சேர்த்த உம்முடைய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்ற வண்ணமாக இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையை நாங்கள் அறிந்து கொள்ள நாங்கள் வந்திருக்கிறோம். நிச்சயமாக கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை எங்களோடு பேசி இந்த நாளிலே நாங்கள் எந்த ஆண்டவரே படியிலே நிற்கிறோம் என்பதையும், எந்த காலத்திலே நாங்கள் ஜீவிக்கிறோம் என்றும், எங்களுடைய குறைகள் என்ன, எங்களுடைய பலவீனம் என்ன, ஆண்டவரே நாங்கள் எதிலிருந்து விடுபட வேண்டும் என்பதை உம்முடைய வார்த்தை மாத்திரம் எங்களுக்கு போதிக்க முடியும். ஏனென்றால் உம்முடைய வார்த்தைகள் மாத்திரம் சத்தியமாய் இருக்கிறது. வானமும் பூமியும் ஒளிந்தாலும் என்னுடைய வார்த்தைகள் ஒளிந்து போகாது என்று சொன்ன தேவன், அது மாத்திரமல்ல, மழையானது எப்படி ஆண்டவரே பொழியப்படுகிற வேளையிலே அது வெறுமனே திரும்பாத வண்ணமாக ஆண்டவரே அது ஆண்டவரே முளைப்பிக்கிற பயிருக்கு எப்படி மழை கொடுக்கப்படுகிறதோ அதே போல உம்முடைய வார்த்தையும் கர்த்தாவே வெறுமனே திரும்பாது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனாலே நிச்சயமாக உம்முடைய வார்த்தையானது ஒவ்வொருவரோடும் ஆண்டவரே பேசி ஒவ்வொருக்காக நீர் எந்த வண்ணமாக நிலைப்பாட்டை நீர் வைத்தீரோ நிச்சயம் அது நிறைவேறும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனாலே பேசுகிற உதடுகளையும் கேட்கிற செவிகளை நீர் ஆசீர்வதித்து உம்முடைய சித்தத்துக்குள்ளாக வழி நடத்தும். இதை ஆசீர்வதியும் யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென். நாங்கள் நின்ற வண்ணமாகவே நாங்கள் ஒரு வார்த்தையை மாத்திரம் வாசிப்போம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 'நாங்கள் ஏற்கனவே வாசிச்சபடியினால நாங்க ஒரு 2 வசனத்தை வாசிச்சு நாங்க இருப்போம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 17-18. ஆகாப் எலியாவை கண்டபோது ஆகாப் அவனை நோக்கி, இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா என்றான். அதற்கு அவன், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல, கர்த்தரின் கட்டளைகளை விட்டு பாகால்களை பின்பற்றுகிறதினால் நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவர்கள் என்றான். ஆமென். நாங்க யாவரும் அமர்ந்திருப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நான் போன வாரத்துக்கு முதல் நினைக்க 3வது வாரத்துல நான் சொல்லியிருந்தேன். நாங்கள் அந்த செய்தியினுடைய ஆரம்ப படியோடு நின்றபடினால எப்படியாவது 2வது பாட்டை நான் பிரசங்கிப்பேன். அப்ப அதனால சரித்திரத்தில் இருந்து அவரை வெளியே எடுத்து உயர்த்துதல் என்ற அங்கே செய்தியை நான் பாட்டுவாக நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். ஏனென்றால் நீங்க செய்தி அங்கே தேவனால் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு செய்தியிலும் முழுமையான ரகசியங்கள் இருக்கிறத நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் அது கர்த்தரே அவருக்குள்ளாக இருந்து பிரசங்கித்ததா இருக்கிறது. அதனால அது ஒவ்வொன்றும் எங்களுக்கு ஒரு விட்டமினா இருக்கேன். ஏண்டா அது ஏதோ ஒரு காலத்துல ஏதோ ஒரு சூழல்ல ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கிற வேளையில இது எல்லாமே ஆலோசனையாக இருக்கும். ஏண்டா அது தேவனுடைய வார்த்தைகள். ஆமே. அப்ப அதனால நாங்க மேலோட்டமா செய்தி பார்க்கிறோம். அதுக்கு ஒரு நாள் இருக்கு. ஆனா இந்த நாள்ல நாங்க என்ன செய்யறோம்னா 1200 செய்திகளையும் காலம் இருந்தா தேவனுக்குள்ளால ஒரு செய்தியாக நாங்க பார்க்க தான் முடிவு இருக்கு. அதனால முழுவதுமா என்னால முடிந்த அளவு இந்த புத்தகத்துக்குள்ளாக இருக்க நான் விரும்புகிறேன். கர்த்தர் உதவி செய்வாராக. அப்ப அதனால சரித்திரத்தில் இருந்து அவரை வெளியே எடுத்து உயர்த்துதான். ஏன்னா சில பேர் நினைக்கிறாங்க, உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஸ்தாபனங்கள் என்ன சொல்லுதுன்னா அந்த பெந்தோசே நாள், அதாவது அப்போஸ்தலருடைய காலத்தோடு தெய்வீக சுகம் என்ன செஞ்சுட்டு முடிஞ்சு போயிட்டு அது இல்லை. அப்ப அதனாலதான் அவங்க இத்தவரை ஆங்கிலிக்கனோ மெதடிஸோ என்ன பெப்டிஸோ இப்படியான சபைகளோ என்ன செய்யற இல்லைன்னா அதை ஏற்றுக்கொள்றது. ஆனா அதுக்கு பிற்பாடு பெந்தகோசே வரங்கள் இருந்தன. ஆனா அதுவும் இப்ப தணிஞ்சிடு. ஆனா அதுக்கு வெளியே வந்த காரியத்துல இன்னைக்கு இந்த மெசேஜ் ஆனது அவர் மீண்டும் அவர் நேற்றும் என்றும் மாறாதவர் என்று அது இன்றைக்கு அவர் அன்றைக்கு எதை செய்தாரோ அவர் இன்றைக்கும் செய்கிறேன். அப்ப சில பேர் நினைக்கிறாங்க இயேசு கிறிஸ்து என்பது சரித்திர தேவன், அது அதோட முடிஞ்சிச்சு, அதை தான் இன்றைக்கு
பின்பற்றி வராங்க. ஆனா அவர் நேற்றும் என்றும் மாறாத தேவன். உலகத்தின் முடிவு பரியந்தம் அவர் சதா நாட்களிலும் அவர் கூட இருக்கிற தேவனாயிருக்கிறார். அது ஒரு நாள் அல்ல, ஒவ்வொரு நிமிடமும் அவர் எங்களோடு இருக்கிற தேவன். அப்ப இன்றைக்கும் அதே சரித்திர தேவனை நாங்க விசுவாசிப்போமானா இன்றைக்கும் அவர் தேவன். இன்றைக்கும் ஒரு சரித்திரம் எழுதப்படும். அன்றைக்கு சாராளுக்கு மாத்திரம் சரித்திரம் அல்ல, இன்றைக்கும் ஒரு சாராளுக்கும் அவர் சரித்திரத்தை எழுதுற தேவன். அதே போல அன்றைக்கு மாத்திரம் எஸ்தர் அல்ல, அன்றைக்கு மாத்திரம் ரூத் அல்ல, அன்றைக்கு மாத்திரம் யார் அல்ல, இன்றைக்கும் அதே விசுவாசிச்சா எங்கட பேரும் எழுதப்படும். அதனாலதான் நாங்க என்ன செய்யணும்னா அதே சரித்திரத்தின் தேவனை வெளியே எடுத்து இந்த நாள்ல நாங்க உயர்த்த போறோம். ஆமே, அவர் நேற்றும் என்று. அப்ப அதனாலதான் திகர்ஸ் என்ன சொல்றேன்டா, அண்டே காரியங்கள் எல்லாமே முடிந்து போயிட்டு. ஆனா இன்றைக்கு ஜனங்கள் என்ன செஞ்சிட்டாங்க, வெது வெதுப்பாக. ஏன்னா லவோதிகா என்பது அப்படியான ஒரு காரியம். ஏன்னா அது அனலும் இல்லாம குளிரும் இல்லாம. ஆனா தேவன் கடைசி நாட்கள்ல தேவன் ஒரு சிறு கூட்ட ஜனத்தை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த ஜன கூட்டம் மாத்திரம்தான் அதை பின்பற்றும், அதை மாத்திரம் நடக்கும். ஏன்னா ஒவ்வொரு காலத்துக்கும் தேவன் என்ன செஞ்சாரா, ஒரு தூதன் அனுப்பும் போது அதுக்கண்டு என்ன செய்யறாரா, ஒரு சிறு கூட்ட ஜனத்தை அனுப்புற. மற்ற எல்லாரும் அதை என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இப்ப லூத்தரன் அனுப்பும் போது லூத்தரனுக்குன்னு ஒரு கூட்டத்தை வச்சிருந்து, வெஸ்லி அனுப்பும் போது அதுக்கு ஒரு கூட்டம் இருந்துச்சு, பவுலனு அந்த கூட்டம் மாத்திரம்தான் அந்த வருகையில என்ன செய்யப்படும், எடுத்துக்கொள்ளப்படும். அதே போலதான் இந்த கடைசி காலத்துல தேவன் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பினா அதுக்கண்டு ஒரு சிறு கூட்டத்தை தேவன் என்ன செஞ்சிருப்பாரா, தெரிஞ்சு கொண்டிருப்பா. அந்த கூட்டம் நாங்களாண்டதை நாங்க கவனிக்கணும். அந்த கூட்டம் மாத்திரம்தான் அந்த செய்தியாளனை எப்பயுமே பின்தொடர்ந்திருக்கு. அந்த செய்தியாளனை உயர்த்துறதல்ல, அந்த செய்தியாளனை பின்பற்றும். அதனாலதான் பவுல் சொல்றான், நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்க என்ன செய்யுங்களா, என்ன பின்பற்றுங்க. ஏன்னா நான் கிறிஸ்துவை பின்பற்றினால் நீங்க பின்பற்ற விரும்பினா என்னதான் நீங்க பின்பற்றணும். ஆமே. அப்ப அதே போலதான் இன்னைக்கு தீர்க்கதரிசியை நாங்க ஏற்றுக்கொண்டா தேவன் தான் அவர் தீர்க்கதரிசியை தெரிந்து கொண்டு தேவன் தான் அந்த வார்த்தையை வைத்திருந்தா அவரை தான் நாங்க பின்பற்றோம். உலங்குது. அதனாலதான் அவரோட சரித்திரத்தை பார்க்கிறோம். அதனால வேதத்துக்கு சில பேர் நினைப்பாங்க, வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு இதை நான் பைபிள சொல்லாம அவரோட சரித்திரத்தை சொல்லி ஒரு நாளானியா. ஆனா அந்த சரித்திரம் எல்லாமே யார் வழி நடத்தின. இப்ப வேதத்துல இயேசுவை பற்றி பைபிள்ல ஆதியில இருந்து வெளிப்படுத்தல் மட்டும் இருக்கு. யாரு இருக்கு, ஆதி ஆமத்தை திறந்தா யார் இருக்கும், ஆதாம அந்த ஸ்டோரி துவாங்க. அதுக்கப்புறம் ஆபிரகாம் வரும், நோவா வரும். ஏன்னா நோவா வந்த அப்புறம் ஆபிரகாம் மோசே எல்லாரையும் தான் பேசப்படுது. ஏன்னா அப்ப நாங்க தலையங்கமும் அப்படிதான் போடும். அதே போலதான் இன்றைக்கும் அதே தேவன் என்ன செய்யற, அவருக்குள்ளாக வெளிப்பட்டார். அதே தேவன் தான் அற்புதங்களை செய்தார். ஆமே. அது பிரண்ணாம் அல்ல, அது எந்த எலியாவல்ல, எந்த தனிப்பட்ட மனிதனும் அல்ல, அவர் மாத்திரம்தான் ரத்தம் சிந்தினார். அப்ப நாங்க பார்க்கிற பார்வை தான் இப்படி இருக்கணும், நாங்க பேசுறதும் எப்படி இருக்கணும். ஆமே. நாங்க யார முன்னிலைப்படுத்துறோம், யார நாங்க முன்னுக்கு கொண்டு வர்றோம் என்பதுதான் செய்தியா இருக்கிறோம். அப்ப பாருங்க, அப்ப அதே போலதான் நீங்க தீர்க்கதரிசியில செய்தி பார்த்தா எங்கேயுமே அவர் தன்னை உயர்த்தினதும் இல்லை, எப்பயுமே அவரை தான் தேவனை தான் முன்னாக வச்சு அடிக்கடி தன்னை தாழ்த்துற ஒரு மனிதனா இருக்கிறார். ரைட். அப்ப பாருங்க, அப்ப தீர்க்கதரிசி என்ன சொல்றாருண்டா, அப்ப அந்த இன்றைக்கு குடும்பங்கள் நிலைக்கு பாருங்க, அப்பா ஒரு சாவியை வச்சிருப்பாராம், அம்மா வீட்டு ஒரு சாவியை வைப்பா. அப்பா அம்மா வரும்போது அப்பா வேலைக்கு போயிருவேன், ஏன்னா அம்மா அதுக்கு பிறகு வருவா. ஏன்னா இப்படியே குடும்ப வாழ்க்கை போறது அவர் சொல்றாரு. ஏன்னா இன்றைக்கு சரித்திரம் எல்லாமே காலத்துக்கு ஏற்ற மாதிரி எங்களோட வாழ்க்கையை என்ன செஞ்சிட்டோம், அமைச்சிட்டோம். அப்ப ஒரு ஆளை சந்திக்க முதல் அப்படி இல்லை தானே. ஏன்னா அம்மா என்ன செய்வா, கதை வாசல்ல இருந்து அப்பா வாரத, சாயங்கால ராத்திரி வேளையில வாரது அவ பார்த்துட்டு இருந்து ஓடி போய் கதவை திறப்பா. இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, கேட்டு யார் திறக்குறேன்னு ஒரு ஆள் திறந்து வர, திரும்பி அவர் போனோன்னா அவர் திறந்து வருவா. சில இடத்துல பிள்ளைகள் திறந்து உள்ள போறது. என்ன அப்ப அந்த சரித்திரத்திட்ட காட்சி என்ன செஞ்சிட்டோம், இந்த காலம் மாத்திட்டு. ஆனா நாங்க அப்படி இல்லை, நாங்க ஆதி பெந்தகோஸ்தைக்கு ஆதி விசுவாசத்துக்கு திரும்பி என்ன செய்யணும், நாங்க அந்த குடும்ப கட்டமைப்பை மீண்டும் கட்டி அமைக்கணும். ஆமே. அது இந்த கஷ்டம்தான். ஆனா நாங்க தேவண்ட ஆவி இருந்தா எங்களால முடியும். ஏன்னா அப்ப அதுக்கு குடும்பம் ஒத்துழைக்கணும். அப்படி ஏலாட்டி அது ரத்த பலி. ஏன்னா எசேக்கியல் அல்ல எரேமியா 33 சொல்றது, ஏன்னா ஒருவன் ஒரு காரியத்தை செய்ய அவனுக்கு விருப்பம் இருந்து அதை மற்றவன் தடை போடாம அதை சொன்னா அதை அவன் ஏற்றுக்கொண்டா
அந்த இரத்தப்பழி என்ன செய்யாதான், அது இவனை வராது, ஏன்னா அவனையும் சாராது. ஏன் செய்யறான்? அவன் சொல்லும் போது அவன் என்ன செய்யறான்? இல்லைண்டா இவன் இரத்தப்பழியில இருந்து முதல்றான். யாருக்கு இரத்தப்பழி வருது? 7 ஆண்டு சொன்னவருக்கு. ஏன்னா அப்ப அப்படி வேத வார்த்தை. அப்ப அதேனால அந்த குடும்ப கட்டமைப்பை நாங்க சொல்லும் போது ஒரு வீட்டார் அதுக்கு இடம் கொள்ளாட்டி நாங்க என்ன செய்யணும்? அதுக்கு சண்டை பிடிக்க கூடாது. அது ஆண்டவரே நீர் பார்த்துக்கொள், எனக்கு விருப்பம் இதை தான் நான் செய்ய, நீர் அதை பார்த்துக்கொள்ளும், நான் அந்த இரத்த பலியில இருந்து நான் விடுதல். ஆனா எங்களுக்கு அதை சீரமைக்க ஏழுமை இருந்தும் நாங்க அதை தெரியாம இருந்து பிலாத்த போல கைய கழுவினோம்னா அதை தேவன் கேட்பாரு. ஏன்னா எங்களுக்கு அதிகாரம் இருந்துச்சு, நாங்க அதை செய்யல. புலங்குதா உங்களுக்கு? அப்ப அதனால அவர் அதை சொல்ற, அப்பா ஒரு வீட்டுக்கு ஒரு சாவியை வைத்திருக்கிறார், அம்மா ஒரு சாவியை வைத்திருக்கிறார், அவர்கள் இருவருமே ராத்திரி வரை வெளியே செல்கிறார் என்று அவர் அதை சொல்றார். அடுத்தது 29ஆம் பந்தியில வேதாமமானது இந்த கால காரியங்களை முன்னறிவித்திருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகரிச்சுக்கிறது இதெல்லாமே வேதம் அறிவிச்சிருக்கிறது. 30ஆவது பந்தியில நாம் சபை வாழ்க்கையை எடுத்துக்கொள்வோம், அங்கேதான் இவை யாவும் துவங்கின. அதனாலதான் நானும் இன்றைக்கு சில காட்சிகளை பார்க்கக்குள்ள சபை நாங்க எங்க போறோமோ, எது எப்படி நாங்க காலத்துல நடந்து வந்தோமோ அதுதான் என்ன செய்யறது, நடக்குது. ஏண்டா இப்ப பாடசாலைக்கு போய் உன்னை கற்றுத்தருதுண்டா அந்த ஒழுக்கத்தை நாங்க அங்க இருந்து தான் கற்றுக்கொள்வோம். ஏன்னா அப்ப அது இப்படி எலும்பு, இப்படி நட, இந்த மாதிரி செய், இன்னாருக்கு மரியாதை கூடண்டா அந்த பிள்ளை ஏதோ நடக்கும். அதே போல வீட்டுல ஏன்னா பிள்ளையாண்டானே நடத்தி ஏன்னா நாங்க மதிப்பு கொடுத்து நாங்க டைமுக்கு எழுப்பி எல்லாமே செஞ்சு அது பழகும். அதே போல நாம் சபை வாழ்க்கையை எடுத்துக்கொள்வோம், அங்கேதான் இவை யாவும் துவங்கின. சபை வாழ்க்கை விரயமாகி கொண்டிருக்கிறது. ஏன்னா அது எல்லாமே விரயமாயிக்கொண்டு அதெல்லாம் வேஸ்டா போய்கொண்டு, ஜனங்களோ இன்றைக்கு சபையை ஏறக்குறைய ஒரு விக்கிரமாகவோ அல்லது ஒரு குலமரபு சின்ன நில கம்பத்தை போன்றோ எண்ணிக்கொள்ளுகிறாங்க. இதெல்லாமே அவங்க ஒரு விக்கிரமா, சபைக்கு போனா சரி, என சபையில தேவன் இருக்கிறார் இப்படிதான் ஆக்கள் நினைச்சு வாராங்க ஒழிய, ஆனா அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, இதெல்லாம் விட்டுட்டாங்க. ஏன்னா எப்பயுமே தேவன் நாங்க எங்களோட வாழ்க்கையில சீர்படுத்துறது விடாம சபைக்கு வர்றதுனால என்ன இல்லை, பிரயோஜனம் இல்லை. நாங்க ஆண்டவரே விட்டு விட உதவி செய்யும் என்று வந்தா உதவி செய்வேன். ஆனா நாங்க அதெல்லாம் ஒரு ஒன்றுமே இல்லை, இந்த காலம் அது அப்படி இப்படிதான், நாங்க முதல் இப்படி இருந்தோம் ஆனா இப்ப இப்படி இல்லைன்னு சொல்றது முக்கியம் இல்ல, நாங்க என்ன செய்யணும், சீர்படணும். அப்ப பாருங்க, போய் சபையிலே 5 நிமிடங்கள் அமர்ந்து நான் என்னுடைய மார்க்கத்துக்குரிய செய்து விட்டேன் என்கின்றன. உங்களுடைய சிறு பங்களிப்பில் அது என்னவா இருந்தாலும் செலுத்துகிறீர்கள், போதருக்கு செலுத்துகிறீர்கள். இது அவர்கள் பற்றாக்குறையை நிரப்புவதில்லை. அவர்கள் சிறு இரவு உணவை கொண்டு வந்து அதை போதருக்கு அளித்து அதை சமரசமாக்குகின்றன. அது போன வாரம் சொன்னேன். அப்ப இதெல்லாம் அவங்க என்ன செய்யறாங்க சொன்னாலும் அது தேவனை என்ன செய்யாது, திருப்திப்படுத்தாது. அது உங்களுடைய வாழ்க்கையை என்ன செய்யாது, திருப்திப்படுத்தாது. இதெல்லாம் நாங்க என்ன செய்யணும், மாற்றி அமைக்கணும். அது ஒரு மக்கள் சமுதாயத்துக்கு தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு மனிதன் என்றோ அவன் இருக்க வேண்டும். அவன் எலியா செய்தது போன்றே மலையின் உச்சியிலே கேரித்த ஆற்றண்டையிலே காகங்கள் அவனை போஷிக்கும்படி எதிர்பார்த்து அங்கே படுத்து கிடக்க வேண்டியதா இருந்தாலும் அவருடைய தெய்வீக ஊழியமானது நிறைவேற்றப்படும் வரையில் அவர் தரித்திருக்க வேண்டும். அவர் கொஞ்ச பணம் பெறுகிறாரோ அல்லது இல்லையோ என்பது முக்கியமல்ல, முதலாவது அது தேவனுடைய அழைப்பாய் அது இருக்க வேண்டும். இங்க ஊழியக்காரர் சொல்றேன், ஏன்னா சில பேர் பணத்துக்காக காரியத்துக்காக இங்க சபையில குறைய தாராங்கன்னா அவர் வெளி ஊழியங்களை அப்படி எல்லாம் போவாங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுது, அந்த எலியாவை போல அந்த அந்த தரிசனத்துக்காக அந்த ஊழியத்துக்காக அவன் என்ன செய்யணுமா, காத்திருக்கணும். காத்திருக்கிற வேளையில தான் அது என்ன நடந்தாலும் தேவனுடைய வார்த்தையில இருக்கும் போதுதான் அங்க என்ன நடக்கும், தேவனுடைய கிருபை வரும் என்றதை தீக்கர் சொல்லுகிறார். அது மட்டும் அதே போலதான் விசுவாசியும். ஏன்னா என்ன நடந்தாலும் தேவனுடைய வார்த்தையில நாங்க இளைப்பாற வேண்டும். அதுதான் தேவனுக்குள்ளால எங்களுக்கு கொடுக்கிற ஒரு காரியமா இருக்கிறது. பாருங்க, பண்டைய தாய்மார்களும் தகப்பன்மார்களும் அந்த பிள்ளைகள் மேல் திட நம்பிக்கை வரும் வரையில் ஜெபிப்பார்கள். அப்ப பிள்ளைக்காகவும் என்ன செய்வாங்க, அம்மாவும் ஜெபிப்பா, அம்மா ஒரு திட நம்பிக்கை வரும் மட்டும் அந்த பிள்ளை மேல் திட நம்பிக்கை வரும் வரை ஜெபிப்பார்கள். அவ்வளவு கடினமாக ஜெபிப்பார்கள். அப்பொழுது அவர்கள் பீடத்தந்தையிலே தங்களுடைய வழியை சரி செய்து கிறிஸ்தவண்டை என்ன செய்வாங்களா,
வருவார்கள். அந்த பிள்ளைக்காக அம்மாவும் அப்பாவும் என்ன செய்வாங்களாம்? ஜெபிப்பாங்க. அப்ப அதனால அந்த பிள்ளைகள் என்ன செய்வாங்க? பீடத்தண்டையில வர தேவன் அவங்களுக்கு கிருபை செய்வோம். ஆனா இன்றைக்கு அந்த விசுவாசம் இல்லாததுனால நாங்க என்ன செய்யறோம்டா, நாங்க எங்கட பேச்சால சொல்ல வலிக்கிறோம். அந்த பேச்சு அந்த பிள்ளைய மாத்தார். அது எங்களுடைய தேவன் ஜெபம் தான். தேவன் தான் என்ன செய்யலாம்? ஒருவனை மாற்றேலும். ஏட வேதம் அப்படிதான் சொல்லுது. அப்ப அதனால நாங்க அந்த அந்த விசுவாசம் என்னையா இல்லாம போயிடு. ஆனாலும் நீங்கள் அதை ஒருபோதும் காண மாட்டீர்கள். அது ஆழமற்ற தண்ணீர் மேல் ஓடிக்கொண்டிருக்கிறது போன்று தென்படுகிறது. அது அவ்விதமாய் இருக்க வேண்டும் என்பது போல தென்படலாம். ஆனா நீங்க ஜெபிப்பீர்கள், ஆனால் அதை எல்லாமே, ஏன்னா அது நாங்க பார்க்கல, அது தண்ணீர்ல தண்ணி நிக்குமா? ஓடிட்டுற மாதிரி அவனோட வாழ்க்கை மாறாம ஓடுற மாதிரியே இருக்கும். ஆனா நாங்க இதை செய்வோம்டா தேவன் மாற்றுவார். ஆமேன். அப்பொழுதெல்லாம் வழக்கமாக அநேக சபைகள் இருந்ததுண்டு. அநேக வருடங்கள் முன்பு அவர்கள் ஒரு சபையில் ஒரு எழுப்புதல் கூட்டம் வைத்தால் எல்லாரும் என்ன செய்வாங்களாம்? ஒத்துழைப்பாங்க. நான் போன வாரம் பார்த்தனாங்க. அப்ப அதனால அது என்ன, ஆனா இன்றைக்கு அது எல்லாமே நாங்க என்ன செய்யலாது? காண இயலாது. ஏன்னா இந்த காலம் லவோதிக்கேயாய் இருக்கிறது. ஆமேன். அதே மாத்திரம் அடுத்தது அவர் என்ன சொல்றா, இது எல்லாமே எதை காண்பிக்கிறதுண்டா, இது இது கடைசி காலமா இருக்கிறது. அதே நேரம் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்பதையும் இது அவர் சொல்ற. ஏன்னா இதெல்லாம் நடக்கும். ஏன்னா தெசலோனிக்கு என்ன சொல்லி கடைசி காலத்துல என தட்டுணி உள்ளவர்களாகவும் இருமாப்பு உள்ளவர்களாகவும் என வேத பக்தியின் வேஷத்தை தரித்ததன் பலனை மறுதளிப்பார். இது எல்லாமே இருக்கிறபடினால் இது எல்லாமே கடைசி காலம். அதே நேரம் 2 காரியங்களை குறிக்கிறது. ஒன்று, இது கடைசி காலம். மற்றது அவர் வரப்போகிறார் என்பதை இந்த காலம் அறிவிக்கிறதா இருக்கு. ஆனா நாங்க என்ன செய்யணும் என்று சொல்றேன். ஜான் வெஸ்லியுடைய தாயார் சூசன்னால் என்ன செய்தால், அவள் என்ன செய்தால் 17 பிள்ளைகளுக்கு தாயாக இருந்தால். அதே நேரம் மூத்த பிள்ளை ஜோன் வெஸ்லி ஆயிருந்தால். இது எல்லாமே அவள் வேத காரியங்களோடு என்ன செய்தாலாம்? ஜெபத்தினாலே அந்த பிள்ளைகளை வளர்த்தாள் என்று தீர்க்க சொல்லி. அதே போலதான் இந்த கடைசி காலத்துல தேவனுடைய ஜனங்கள் என்ன செய்யணும்? வேத பக்தி உள்ள தாய்மார்கள் எழும்பணும். அவர்கள் எல்லாமே அந்த வழியில பிள்ளைகளை வளர்க்கணும் என்பதை தீர்க்க சொல்றார். ஆனா இந்த சரித்திரத்தின் தேவன் அது அந்த காலத்துல, இப்ப நாங்க சொல்லுவோம் தானே, அது அந்த காலத்துலன்னா அப்படி செய்யலை, இப்ப எங்களுக்கு டைம் இல்லைன்னு. ஆனா சரித்திரத்தை நாங்க என்ன செய்யணும்? சரித்திரத்தின் தேவனை வெளியெடுத்து நாங்க உயர்த்தணும். ஆனா எங்களால முடியும். ஆனா அதுக்கு நாங்க என்ன செய்யலைன்னா, அந்த உலகம் அப்படியா இருந்துச்சு. ஏன்னா உலகம் ஒரு சமுதாயத்துல எங்களை எப்படியும் ஒரு உயர்வா பார்க்கும். ஏன்னா அப்படி ஒரு காலத்துல நாங்க வாழ்றபடியா அது மாற்று கருத்து இல்லை. ஆனா அது சத்தியமா இருந்தாலும் நாங்க அதிலிருந்து விடுபட நாங்க என்ன செய்யணும்? உதவி செய்ய, தேவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்க ஜெபிக்கணும். ரைட். அவர்களில் ஒருவர், நான் ஏற்கனவே சொன்னேன், நாம் நம்முடைய தேசத்தில் நம்முடைய அஸ்திபாரம், நம்முடைய வீட்டின் அஸ்திபாரம், நம்முடைய சபையின் அஸ்திபாரம் மூழ்குவதை கண்ட பின்னர் நம்மால் என்ன செய்ய முடியும்? எல்லா இட அஸ்திவாரம் என்ன செய்யற? சபையோட அஸ்திவாரம் இல்லாம போது, குடும்ப அஸ்திவாரம் இல்லாம போது, ஏன்னா தேசத்தின் அஸ்திவாரம் இல்லாம போது, எல்லாமே இருக்குள்ள நம்மால் என்ன செய்ய முடியும்? அப்படியானால் நான் எதை கூற விரும்புகிறேன்? உலகத்திற்கு எதிரொலிக்கக்கூடிய ஒரு சத்தத்தை நாம் உடையவனாய் இருந்தால் நலமாயிருக்கும். இதெல்லாம் முழுகிற வேளையில நாங்க என்ன செய்யணும்னா, நாங்க உலகத்துக்கு கொடுக்கிற ஒரு சத்தமாக நாங்க இருக்கணும். இதெல்லாம் நடக்கும் என்று வேதம் சொல்லுறது. அதனால நீங்க மனம் திரும்புங்க செய்தியை நாங்க என்ன செய்யணும்? ஜனத்துக்கு சொல்லணும். ஏன்னா இப்ப பார்க்கக்குள்ள இன்னைக்கு பாருங்க, எப்படியான ஒரு கட்டத்துக்குள்ள நாங்க போய்கொண்டிருக்கோம் பாருங்க. பெட்ரோல் விலை அதிகரிக்கிறது என போலின் என, அதே நேரம் இன்னும் அதிகரிக்கத்தக்கதாக யுத்தத்தை ஒரு குறிப்பிட்ட நாள்ல நிக்கலாம் என்றாலும் அந்த அவங்களுடைய மோட்டுத்தனமான பாருங்க காரியம். அவங்க என்ன நாங்க செத்தாலும் பரவாயில்ல, நாங்க கடைசி மனிதன் இருந்தாலும் அவங்க என்ன செய்யறாங்க? பொருளாதாரத்துல வைக்கக்குள்ள அது எல்லாமே என்ன நடக்க போகுது? அந்த எங்கட காலத்தை என்ன செய்யறது? பணம் எல்லாமே இல்லாம போய் ஏன்னா அந்த கடைசி கற்காலத்துக்கு போற மாதிரி ஒரு நிலைக்கு கொண்டு போறாங்க. ஏனண்டா அந்த நிலையில கொண்டு போற வேலையில நாங்க எங்கட தேவனை நாங்க நினைக்கணும். ஏன்னா மோசையுடைய ஜனங்கள் எப்ப நினைச்சாங்க? தங்களோட வேலை பழு கூடி ஏன்னா கஷ்டம் வர்ற வேலையில ஏன்னா அவங்க அப்பதான் நினைக்கிற வேலையில அப்பதான் தேவன் என்ன செய்தாராம்?
அப்ப இதெல்லாம் சம்பவிக்கிற வேளையில வேதம் என்ன சொல்லுது? உங்களோட தலைகளை நோக்கி மேல பாருங்க. அப்படித்தானே வேதம் சொல்லுது. மத்தேயு 24 அதான் சொல்லுது. எல்லாம் சம்பவிக்கும் போது உங்களோட தலைகளை நிமிர்த்தி வானத்தை பாருங்க. ஏண்டா நாங்க அங்க போறோம். இது எல்லாமே சம்பவிக்கிறது. அப்ப நாங்க இந்த காலத்துல நாங்க தயார் நிலைக்கு நாங்க கடந்து போகணும்ன்றதை நாங்க அப்ப பாருங்க, எதிரொலிக்கக்கூடிய ஒரு சத்தத்தை நான் உடையவனாயிருந்தால் நலமாயிருக்கும். நாம் ஒரு திடமான அஸ்திபாரத்தை விட்டு விட்டோம். அதாவது நாங்க என்ன செஞ்சோம்? உறுதியான ஒரு அஸ்திபாரத்தை விட்டுட்டோம். அஸ்திவாரம் எதுல கட்டப்பட்டது? அப்போஸ்தலர். அப்ப அந்த விசுவாசத்துக்கு நாங்க என்ன செய்யணும்? அது தேவனுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்த வார்த்தையான வேதாமமாய் உள்ளது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒளிந்து போவா. அப்ப நாங்க அந்த வார்த்தைக்கு நாங்க என்ன செய்யணும்? திரும்புற வேளையில தான் அதான் எங்களுக்கு ஒரு திடமான ஒரு நம்பிக்கையை கொண்டு வரும். ஆமென். அப்ப பாருங்க, அதை அவர் சொல்றார். அதே நேரம் அடுத்தது இந்த புத்தகத்துல அவர் சொல்றார், மோசையை பற்றி அவர் சொல்றாரு. அப்ப மோசையுடைய காரியத்துல பாருங்க, மோசையுடைய தாய் தகப்பன் என்ன செய்யறாங்க? ஏற்கனவே தேவன் என்ன செஞ்சிருக்கார்? வாக்கு தத்தம் பண்ணிருக்கிறார். 400 வருடத்துக்கு பிற்பாடு நான் ஒரு ரட்சகனை அனுப்புவேன், அவன் உங்களை ரட்சி. அப்ப இவங்க என்ன செய்யறாங்களாம்? வர திக்க சொல்றேன், அந்த நில வர்ற வேளையில அவங்க என்ன செய்யறாங்க? ஜெபிக்க துவங்கினாங்க. அப்ப மோசையுடைய தாய் அதிகமா ஜெபித்தாலே, ஆண்டவரே நீர் ஒரு ரட்சகனை நீர் வாக்கு பண்ணிருக்கிறீர், அவன் வர வேண்டிய காலமா இருக்க. ஜனங்கள் எல்லாமே கஷ்டப்படுகிறாங்க, அவங்க ஆலோட்டிகள் ஆளப்படுற துன்பத்தை பாக்குறாங்க, எல்லாமே யாரை கொல்றதுக்கும் அந்த அதிகாரம் இருந்துச்சு. இதெல்லாம் ஜெபிக்கிற வேளையில தேவன் என்ன செய்யறாரு? அந்த ஜெபத்துக்கு பதில் அளிச்சு. அதனால்தான் மோசைய வழி நடத்த மோசைக்கு முதல் போதகர் யார் என்றார்? சொல்லி அவருடைய தாய் தான். ஏண்டா நீ ஒரு ரட்சகன் என்று அவள் என்ன செய்தாலாம்? வளர்த்தாள். அப்ப அதே போலதான் நாங்களும் எங்களோட பிள்ளைகளை வளர்த்தாதான். அதனாலதான் வேதம் சொல்லுது. அப்ப நாங்க எங்க விட்டுட்டோம்டா அந்த போதனையை நம்ம யோசிச்சு பாக்குறோன்னா, ஸ்தாபனங்கள் பாருங்க, அந்த போதனைய ஒரு பேசிக் போதனையில உறுதியா இருப்பாங்க. அது வாழ்க்கை முறையா இருக்கலாம், பிள்ளை வளர்ப்பா இருக்கலாம், திருமண முறைகளா இருக்கலாம். அவங்க அதை பேசிக்கா வச்சிருக்கிறாங்க. அப்ப பாருங்க, அதுல இருந்து வந்தவங்க அதை சொல்லக்குள்ள எனக்கு கஷ்டமா இருக்கு. ஏண்டா கஷ்டமா இருக்கக்குள்ள பிரதர் எங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் பண்ணுங்க என்று சொல்லி அடிக்கிறாங்க. இப்ப நான் சில பேர் கோட்ல செய்யறேன். அப்ப பாருங்க, அதை செய்யக்குள்ள அது எனக்கு புதுசா இருக்கு. ஆனா நான் அதை கற்றுட்டேன். தேவன் ஆவிக்குரிய ஆலோசனை இருக்கிறபடி. ஆனா ஒரு விவாகம் ஆகுற ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், வேற காரிய இடத்துல சொல்றேன். அப்ப அதனால பாருங்க அவங்க ஏன்னா அவங்க அந்த பேஸ்ல இருந்து வந்தபடினால அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை முறைக்கு போக்குள்ள ஒரு கவுன்சிலிங் கொடுப்பாங்க. நீங்க எப்படி அந்த வாழ்க்கையில இப்படி இருக்கணும், இப்படி விவாகம், இப்படி கணவன் மனைவி நேசிக்கணும், இப்படி நடந்து கொள்ளணும், இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பாடமா இருக்கு. அதே போல ஒரு ஞானஸ்தானமா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் அது ஒரு வழிமுறை. அப்ப இதெல்லாம் இல்லாததினால என்ன நடக்கிறதுன்னா பாருங்க, அந்த ஜனங்களுக்கு அது தெரியும். ஏன்னா இல்லாட்டி ஒரு வாழ்க்கை. அப்ப பாருங்க, மோசேயுடைய தாய் அவள் பால் கொடுக்குற நாள்ல இருந்து வளர்க்கிற நாள்ல இருந்து நீ ஒரு ரட்சகன், ஏன்னா நீ இப்படி தேவன் இப்படியான ஜனம், நாங்க தேவன் எங்களை இப்படி ஒரு பலத்தை கரத்தை கொண்டு வெளியே, ஏன்னா ஆதியில நாங்க இப்படி இருந்தோம், ஏன்னா ஆபிரகாமுடைய தேவன் எப்படி தேவன் இடப்பட்டார், ஏன்னா நோவாட காலத்துல எப்படி இடப்பட்டார், அதே தேவன் எங்களை கொண்டிருக்க ஆபிரகாம்கிட்ட மூதையாருக்கு தேவன் வாக்கு தத்தம் பண்ணிருக்கிறார். ஏன்னா அதே தேவன் எங்களை கொண்டு போவேன், ஒரு ரட்சகனை கொடுப்பதாக தேவன் வாக்கு பண்ணினேன், அது நீதான் அதை செய்யணும் என்று அவளை என்ன செய்யறாள்? வளர்க்க அந்த புள்ள என்ன செய்யும்னு சொல்லுங்க, அதே மைண்டோட தான் வளர். அப்ப அதனாலதான் இன்றைக்கும் யூத தேசம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்னு அடிக்கடி, அவங்க அந்த கற்பனை பிரெக்னன்ட் ஆயினோடனே அவங்க எல்லா புத்தகத்தையும் தாண்டி அறிவுபூர்வமான புத்தகத்தை படிப்பாங்க. அப்ப நாங்க அந்த மைண்ட்ல இல்லாம பிள்ளைய வளர்க்கக்குள்ள அந்த பிள்ளையோட வளர்ச்சி எதுல வளர்ந்துருக்கோம்? அது ஒரு உலக காரியத்துல, போன்ல, அல்லது நாங்க இப்படி இருக்கோம் அப்படி வளர்ந்தோன்னா நாங்க இப்ப திரும்பண்டா அது என்ன செய்யாது? திரும்பாது. எது எங்களுக்குள்ளால உள்ள வந்துச்சோ சுபாவம், அந்த சுபாவத்தை மாத்த இயலாது. ஆனா ஆதியிலே நாங்க கொடுத்திருந்தா என்ன நடக்கும்டா, அதுக்கு சொல்ல தேவையில்ல, தானா வளரும். அப்ப மரமும் அப்படிதான். மரத்தை பாருங்க, எவ்வளவு ஒரு வித்து இருந்து ஜீவன் இருந்தாலும் ஒரு கட்பாறைக்கு மேல இருந்தா அது குறுநி தான் வளரும். நீங்க பார்த்திருப்பீங்க அப்படியான கட்டங்கள். ஆனா அந்த கல்லை எடுத்து விட்டு அது எப்படி வளரும்? சரியா வளரும். அதே போலதான். அப்ப ஏன் நான் இதை சொல்றேன்னா, அதுக்கான டீச்சிங்ல நாங்க வளர்ந்து விளங்கு ஒரு
விடக்காலம் அப்படியான, ஏன்னா அதால பிள்ளைகளுக்கு தெரியாது ஞாயிறண்டா இப்படி, ஏன்னா நாங்க ஆராதனையில குறைவுபட்டுட்டோம், ஏன்னா எல்லாத்திலையும் குறைவு. ஆனா அதே விதைக்கப்பட்டு விதைக்கப்பட்டு வந்திருந்தா அது என்ன செய்யும்? கேட்க 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 அதே விதையில வளரும். ஆமே பாருங்க 40. ஆனால் ஒரு மனிதனும் ஸ்திரீயும் நெருக்கடியான நேரத்தில் ஆபிரகாமிடத்தில் பேசின ஒரு சரித்திரத்து பிரகாரமான தேவனிடத்தில் விசுவாசம் கொண்டிருந்தது போல தென்பட்டது. அவர்கள் அவரிடம் முறையிட்டால் அவர் மறு உத்தரவு அருள்வார் என்று விசுவாசித்தனர். அது பாருங்க, அது அம்ரா யோகபேத்து மனைவியாயிருந்தால் அவர்கள் மோசையின் தாய் தகப்பனாயிருந்தனர். அண்மையில் நான் கொஞ்ச காலத்துக்கு முன்பர் கீழே வாசிக்கிறோம். அவருடைய முதுகில் ஆலோட்டிகள் கசையடிகள் எல்லாமே அடிக்கப்பட்டிருந்தது. ஆனா அவர்களோ என்ன செய்தார்கள்? தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் தேவன் ஒரு வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறார் என்பதனாலே. பாருங்க, அம்மா ஒருவேளை தேசத்தில் இருந்தவர்களே ஒருவர் அவர் எவ்வளவு களைப்பட்டு இருந்தாலும் பொருட்படுத்தாமல் ஒரு சிறு ஏணிப்படிகளின் மேல் ஏறி சென்றிருப்பாள். அங்கே அவர் ஒவ்வொரு இரவும் துன்ப வேளையிலும் ஆபிரகாமின் தேவனிடமும் ஜோபினுடைய தேவனிடத்திலும் ஈசாக்கின் தேவனிடத்திலும் யாக்கோபின் தேவனிடத்திலும் அவள் என்ன செய்தாள்? ஜெபித்து கொண்டிருந்தாள், முறையிட்டு கொண்டிருந்தாள். நிச்சயமாகவே அவர் அவருடைய நாளில் தேவனாய் இருந்தபடினால் அவள் இந்நாளிலும் தேவனாய் இருப்பாள் என்று அவர்கள் என்ன செய்தார்களா? விசுவாசித்தார். அதே பொழுது அன்றைக்கும் எங்களுக்கு என்ன சூழல்கள் என்ன காரியங்கள் வந்தாலும் அதே சரித்திரத்தின் தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். ஆபிரகாம போல, ஈசாக்க போல, அல்லது யாக்கோபு போல, அல்லது சூனமியா போல, அல்லது எந்த எஸ்தரை போல, எப்படி சூழல் வந்தாலும் நாங்க அவளை போல இருந்தா இன்றைக்கும் அவர் என்னவா இருக்கிறாரா? அதே தேவனாக இருக்கிறார். ஆமேன். அவர் மோசையின் நாளில் தேவனாய் இருந்திருப்பாரானால் அவர் இன்றைக்கும் தேவனாயிருக்கிறார். அவர் சரித்திரத்திலிருந்து வெளியே அழைக்கப்பட வேண்டியவராயிருக்கிறார். ஆமேன். ஆனால் இன்றைக்கோ ஜனங்கள் முதல் முறையாக அவர்கள் ஜெபிக்கும் போதே அவர்கள் கேட்கிற எல்லாவற்றையும் அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் அப்பொழுது அவர்கள் மரித்து விட்டார் என்றோ அவர்கள் தங்கள் கருத்திலே தோன்றுகிறார். அவர்கள் கேட்டோடனே கிடைக்கணும், இல்லாட்டி அவர் அன்றைக்கு தான் மோசைக்கு மட்டும்தான் அவர் ஜெபி கொடுப்பேர், மோசையோட அம்மாடதுக்கு மட்டும்தான் பதில், ஆனா எங்களுக்கு இல்லை, நாங்க தகுதி இல்லை, அப்படிதான் நாங்க நினைக்கிறோம். தகுதிக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாம நீங்க விசுவாசத்தோடு அவரை எதிர்பார்த்தா அவர் கிடைப்பார். ஆமே. ஜெபத்துக்கும் ரட்சிப்புக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆமே. ஜெபத்துல நீங்க எவையில கேட்கிறீங்களோ அவையில பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கணும். நீங்க கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள். சரி, அது வாக்கு தத்தம். வாக்கு தத்தத்துக்கும் ரட்சிப்புக்கும் சம்பந்தம் இல்லை. நீங்க எதை கேட்டாலும் அவரோட நாமத்தினால அவர் தருவேன். ஆனா அதே நேரம் சித்தத்துக்கு கேட்கறதும் இருக்கு, சித்தம் இல்லாதது கேட்கறதும் இருக்கு. அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் என்ன அவர் உங்களுக்கு கொடுப்பார். இல்ல சில பேர் என்ன செய்வாங்க, இது சித்தத்தின்படி கேட்டா தரமாட்டேன்னு, ஆண்டவரே எனக்கு இது தேவை என்று நாங்க உண்மையா கேட்டாலும் அவர் தருவேன். ஆனா அது எங்களை அழிவுக்கு கொண்டு போகும், அல்ல தேவனிடத்துல இருந்து கொண்டு போகும். பாருங்க, அவர்கள் கருத்துக்கு தோணும். இன்றைக்கு நமக்கு தேவை என்னவென்றால் தீரமான ஆவியுடைய புருஷர்களும் ஸ்திரீகளும் உண்மையாகவே ஜீவிக்கிற ஒரு தேவனை காணும் வரையில், செயலுக்குள்ளாக வரும் வரையில் பதிலுக்காக கவலைப்படாமல் பற்றி கொண்டிருக்க தீர்மானிக்கப்படுகிற புருஷர்களும் ஸ்திரீகளுமே ஆகும். கிடைக்குதோ இல்லையோ நாங்க என்ன செய்யணும்? முழு நிச்சயமா இருக்கிற அவர்கள். அப்ப பாருங்க எவ்வளவு நாட்கள் அது சென்றது. ஆனா அவங்க ஜெபிச்சாங்க, தேவன் என்ன செஞ்சு ரட்சகன் அனுப்பினதை பார்க்கிறோம். அவர்கள் சுகவீனமாய் இருக்க மருத்துவரோ அவர்கள் சுகம் பெற இயலாது என்று கூறியிருந்தாலும் அதே சமயத்தில் அவர்கள் சுகமடைய போகிறார்கள் என்று அவர்களுக்குள் இருக்கும் ஏதோ ஒன்று அவர்களிடம் சொல்லுகிறது. என்ன சம்பவித்தாலும் கவலைப்படாமல் தொடர்ந்து பற்றி கொண்டிருங்கள். நீங்கள் ஓரிடத்திலிருந்து மற்றோரிடம் திரிந்து உங்களுடைய முழு பலனும் செலவழிந்த பிறகும் நீங்கள் உலக பிரகாரமான ஸ்தாபன சபையில் சேர்ந்திருக்கிறீர்களா? உங்களால் இன்னமும் நிவாரணத்தை கண்டறிய முடியவில்லையா? பாவத்திலிருந்து ரட்சிக்கிற ஜெபத்துக்கு பதிலளிக்கிற ஒரு தேவன் இன்னுமே உயிரோடு இருக்கிறார். ஆமே. என்ன நடந்தாலும் நாங்க என்ன செய்யணும்? முழு நிச்சயம். அது அவங்கதான் இங்க வேதத்துல என்ன செய்யப்பட்டாங்க? எழுதப்பட்டிருது. அப்ப நாங்க என்ன செய்யறோம்டா, எங்கட குறைகள் பலவீனத்தோட நாங்க என்ன செய்யறோம்? கேட்க துணிவில்லாம வருது. ஆனா நாங்க அதை ஆண்டவரே நான் அதை விடுதலையாக்க என்ன மன்னியும், ஏன்னா அதே நேரத்தில் என்ன விடுதலையாக்க நமக்காக
நான் வாழுவன் என்ற தேவன் அதையும் மாத்தி போடுவேன், இதையும் மாத்தி போடுவேன். ஆமே, ரெண்டையும் செய்ய தேவனாயிருக்கிறார். ஆமே. அம்ராம் அந்த களைப்படைந்த இரவிலே முதுகில் ரத்தம் கசிந்து கொண்டிருக்க மீண்டுமாய் படிக்கட்டில் மேலேறி சென்று காலையில் 2 அல்லது 3 மறையில் ஜெபிப்பது அவர் காற்றினிடத்தில் வெறுமனே பேசி கொண்டிருப்பது போன்று தென்படுவதை நம்மால் காண முடிகிறது. அங்கே அவருடைய யூத இருதயத்தில் எந்த சந்தேக காற்றும் அவித்து போட முடியாத ஒரு விசுவாசம் எரிந்து கொண்டிருந்தது. அவள் என்ன செய்ய, ஒவ்வொரு முதுகுல ரத்தம் ஓடினாலும் போய் ஜெபிச்சாலும் அவள் என்ன செய்யறாளாம், அந்த காரியம் இல்லாம போயிரும் என்று நினைக்காம என்ன எப்படியும் தேவன் நிறைவேற்றுவார் என்ற அந்த நிச்சயத்தோடு ஜெபிக்கிற வேளையில அது என்னவா மாறினது, சாத்தியமா மாறி. அப்ப பாருங்க, நாங்க ஜெபிக்கக்குள்ள திரும்ப எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா நாங்க என்ன செஞ்சிருவோம், விட்டுருவோம். ஆனா அவங்க விடையில, ஏன்னா தேவன் அதை வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அந்த விதமான புருஷனும் ஸ்திரீகளுமே இன்றைக்கு நமது காட்சியில் எழும்ப வேண்டியதா இருக்கிறது. அவர் இன்றிரவு பதிலளிக்கவில்லை என்றால் அவர் நாளை இரவு பதிலளிப்பார். அவர் இந்த வருடம் பதிலளிக்கவில்லை என்றால் அவர் அடுத்த வருடம் பதிலளிப்பார். ஏனென்றால் அவர் ஒரே தேவனாயிருக்கிறார். அப்ப பாருங்க, அந்த விசுவாசம் என்ன செய்யணும், எங்களுக்குள்ளாக இருக்கணும். அதே போலதான் அந்த யோகபேத் அந்த வண்ணமாக ஜெபித்து கொண்டிருந்தார் என்று தீக்கர் சொல்றார். தேவன் எப்பொழுதும் ஜெபத்துக்கு அவர் பதிலளிக்கிறார். பாருங்க, ஏனென்றால் நாங்க ஜெபிக்கும் போது அவர் அதுக்கு பதிலளிக்க அவர் கடமைப்பட்டிருக்கிறார் என்று தீக்கர் சொல்றார். அதே போலதான் பாருங்க, அதே வண்ணமாக தேவன் அந்த இரட்சகன் அனுப்பி அவர் என்ன செய்தார், விடுதலையாக்கினார். ஏண்டா அந்த யோகபேத்துடைய ஜெபம் அந்த வண்ணமா இருந்தது. பாருங்க, அவள் அந்த இரட்சகனை அனுப்ப கேட்டால், ஆனா தேவன் அந்த இரட்சகனே அவளுக்கு கொடுத்தார். பாருங்க, அதுதான் விசுவாசம். அப்ப பாருங்க, தேவன் அந்த நாள்ல இரட்சகனை அனுப்புவார் என்று அவங்க அறிஞ்சு ஜெபிச்சபடினால் அவள என்ன வயிற்றிலே தேவன் என்ன செய்தார், அந்த இரட்சகனை அவர் கொடுத்தார். அதே போலதான் விசுவாசம் மற்றவர்களுக்காக, ஆண்டவரே நாங்க கஷ்டப்படுறோம், நாங்க ஒரு காரியத்திலே இருக்கிறோம் என்று நாங்க ஜெபிக்கும் போது தேவன் அதை எங்கள் மத்தியிலே அவர் செய்கிற தேவனாயிருக்கிறார். 67வது பந்தியில யோசுவா அதே குழுவினர் இல்லை, அவளுடைய பிள்ளைகள் யோர்தான் அண்டையில் வழி நடத்தியிருந்த நெடுக்காலத்துக்கு பின்னராயிருக்கவில்லை. அது ஏப்ரல் மாதமாயிருந்தது. அப்பொழுது முழுவதுமாய் வெள்ளப்பெருக்கு ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் பாருங்க, அவன் என்ன செய்தான், அதே காரியத்தை. ஆனால் யோசுவா 40 ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு சரித்திரத்தின் தேவன் ஒருவர் இருந்தார் என்பதையும் அவர் சிவந்த சமுத்திரத்தை பிளந்தார் என்பதை நினைவு கூர்ந்து அவன் அந்த தேவனை நோக்கி முறையிட்டான். அந்த தேவன் மகத்தான வல்லமையாய் இறங்கி வந்து நிகழ்வேளையில் ஆபத்து காலத்தில் தேவனாகி யோர்தானை பிளந்து அவர்களை என்ன செய்தாராம், கடக்க பண்ணினார். அப்ப பாருங்க, இப்ப பாருங்க, இவங்க வெளியில இருந்து வந்து யோர்தான் அண்டை வரக்குள்ள 40 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா அந்த நேரத்துல பாருங்க, வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது என்று வேதம் சொல்லுது. அப்ப பாருங்க, இருந்ததை விட படு மோசமா வந்து என்ன வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுற நேரத்துல இவன் குறைஞ்ச பிறகு நினைப்போம்னு நினைச்சானா இல்லை. அப்ப பாருங்க, அவன் எதை நினைச்சான்டா, செங்கடல்ல கடந்து வந்த அதே தேவன் இன்றைக்கும் அவர் தேவனாயிருக்க. அப்ப 40 வருடத்துக்கு முதல் நடந்த அதே அற்புதத்தை 40 வருடம் கழிச்சும் என்ன செய்யறான், அவன் விசுவாசத்தினால யோர்தான் என்ன நடக்குது, 2ஆக பிளந்தது. அப்ப அதான் தீக்க சொல்றேன், 6000 வருடத்துக்கு முன்னும் நடந்திருக்கலாம், அதே இது எனக்கு நடக்கும் என்றதை நாங்க என்ன செய்யணும், விசுவாசிக்கணும். அப்ப பாருங்க, அவன் எந்த சூழலையும் பார்க்காம அதை என்ன செய்தான், அதே சரித்திரம். நாங்க இப்ப மோசையிட பார்க்கல, ஒரு சரித்திரமா பாக்குறோம். ஏன்னா 6000 வருஷத்துக்கு ஏறக்குறைய 4000 வருஷத்துக்கு முன்பாக தேவன் அதை செய்தார் என்று சொல்றோம். ஆனா அதே இது இன்றைக்கு செய்வார் என்பதை நாங்க என்ன செய்யணும், விசுவாசிக்கணும். ரைட். அடுத்தது எலியாடது சொல்றேன், 68வது பந்து. அது அநேக ஆண்டுகள் கழித்திருந்தாலும் இந்த புத்தகத்தில் எலிசாண்டவர் சொல்றார், ஆனா அது எலியாவை குறிக்கிறது. என்ன நடந்தாலும் அவன் என்ன செய்தான், தேவனுடைய வார்த்தைக்காக அவன் என்ன செய்யறான், அங்கே காத்திருந்தான். அதே நேரம் பாகால் பெயருக்கு முன்பாக என்ன செய்யறான், அந்த அக்கினிய சவால் வச்சு என்ன செய்யறான், அவன் என்ன செய்யறான், உங்களோட தேவனாண்டா நீங்க குந்தி குந்தி இரு நினைவா என்ன செய்யணும், நடக்க வேணாம். பாகல் தெய்வமானால் பாகால வணங்க, கத்தர் தெய்வமானால் கத்தரை வணங்கன்னு பாருங்க. அந்த சேலஞ்சுக்கு வந்து என்ன செய்தான், பெரிய ஒரு சவால், நடக்க இயலாத சவால். ஏன்னா தண்ணி என்ன செய்யறான், குடமா கொண்டு விறகெல்லாம் நனைஞ்சு தண்ணிக்குள்ள வச்சிருந்தாலும் அவன் என்ன செஞ்சான்,
உங்களோட கடவுளை கூப்பிடுங்கன்னு ஹிண்ட் அடிச்சான், என்ன நக்கல் அடிச்சான். அவங்களோட கடவுளை விடிய விடிய இரவிரவா கூப்பிட்டாங்க, பதில் இல்ல. ஆனா அவன் என்ன செய்தான்? தேவனை நோக்கி கூப்பிட்ட வேளையில அக்கினியில அவர் என்ன செய்தார்? பதில் அளித்தார். ஏன்னா அவனுக்கு தெரியும், அதே அக்கினியில பதிலளித்த மோசைக்கு அதே தேவன் இன்றைக்கும் தேவனாயிருக்கார். ஏன்னா அன்றைக்கும் அவனோட அக்கினியில தானே, ஏன்னா நெறிகிற ஏன்னா முச்சடியில வந்து தேவன் தரிசனமாயின அதே தேவன் இன்றைக்கும் தேவனாயிருக்கிறார். பச்சை பாருங்க, பச்சை மரம் என்னைய வெந்து போகாம எரியுது. அப்ப நான் தண்ணீர் இருக்கிற கட்டை எரியும் என்பது அவனுக்கு தெரியும். பாருங்க, விளங்குது அவங்களுக்கு. அப்ப அதே தேவன் என்ன செய்கிறார்? மாறாதவராயிருக்கிறார் என்பது அவன் என்ன செய்தானா நினைத்ததை நாங்க பார்க்கிறோம். அடுத்தது 71வது பந்தியில அதே போல பாருங்க, எரிகோவின் வாசல் அருகே ஒரு குருடான மனிதன் இருந்தான். அவன் என்ன செய்தான்? அங்கே இருந்தான். நம்பிக்கை எல்லாமே அற்று போயிட்டது. மருத்துவரால் அவனுக்கு எந்த நன்மையும் செய்ய முடியாம இருந்தது. ஆனால் அன்றைக்கு தேவன் வந்து அவன் என்ன செய்யறான்? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்ற வேளையில பாருங்க தேவன் அவனுக்கு சுகத்தை கொடுத்தா. பாருங்க, நம்பிக்கை அற்று எத்தனை 40 வருடம் கடந்து போயிட்டு, ஆனா அதே தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அதே போல 71வது பந்தி, ஜாவீரின் வீட்டிலே மருத்துவர்கள் கைவிடப்பட்டு அந்த புள்ள என்ன செஞ்சிருந்து மறித்திருந்தது. ஆனா அந்த போதகன் என்ன செய்தான்? அவன் ஒரு ரகசிய விசுவாசியா இருந்தான். ஆனா என்ன நடந்துச்சு? ஒரு நாள் தேவனை அதுக்கு ஒப்பு கொடுத்து எல்லாரும் கைவிட்டாங்க. ஆனா தேவன் அங்க வந்த வேளையில் என்ன நடக்குது? மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டதை நாங்க பாக்குறோம். ஏனென்றா தேவன் அந்த காரியத்துல எப்பயுமே பதிலளிக்கிற தேவன். நாங்க விசுவாசிக்கிறோம். அந்த பாருங்க, அவன் ஒரு ஸ்தாபன போதகரா இருக்கலாம், ஸ்தாபன மேய்ப்பனா இருந்தாலும் இந்த செய்தி அவன் கேட்டுக்கொண்டு அதுல விசுவாசம் வைத்தபடினால தேவன் என்ன செய்யற? அவன் அங்கிருந்து கொண்டு வரணும் என்று விரும்பினார். ஆமே. ஏனென்ன இந்த நாளுக்குரிய செய்தி அப்படிப்பட்டதா இருக்குது. அதே பொழுது இந்த செய்தியை வாசிக்கிற மற்றவங்களையும் தேவன் என்ன செய்வார்? யாராயிருந்தாலும் ஒரு நாள் அந்த சூழல் அவர் அனுமதிப்பார். ஆமே. ஆனா அந்த மனிதர்கள் அந்த நேரத்துல தேவண்ட ஜனங்கள் அவங்க அழைப்பார்களானால் இன்றைக்கும் அவர் தேவனாக இருக்கிறத நாங்க பார்க்கிறோம். அதே போல சூனமியால சொல்றேன், சூனமியாலும் என்ன செய்தார்? தன்னுடைய மரித்த குழந்தைய அவள் என்ன செய்யறா? உயிரோட பெற்றுக்கொண்டதை நாங்க பார்க்கிறோம். ஏனென்றா அவர் இன்னுமே தேவனாயிருக்கு. ஏன்னா அவள் தேவனுடைய மனிதனுக்காக என்ன செய்தார்? அநேக காரியங்களை செய்து என்ன செய்யறா? தன் கணவனோடு பேசி என்ன செய்யறா? மொட்டை மாடி செய்து அதுக்கான உபகரணங்களை செய்து அவன் எப்ப வந்தாலும் என்ன செய்வார்? அது அந்த இடத்தை கொடுத்து ஆகாரத்தை கொடுத்து வச்சபடினால் ஒரு நாள் அவளுக்கு என்னென்ன அந்த பிள்ளையை கொடுத்ததும் ஏன்னா தேவன் அவன் தான் அங்கே ஜெபத்தினால கொடுக்குறான். அதே நேரம் மரிச்சிருந்த வேளையிலும் அதே மகன் அவள் என்ன செய்யறாள்? உயிரோட பெறா. ஆனா அவள் என்ன சொல்லல. ஆனால் என்ன நடக்கிறது? தேவன் அந்த காட்சியை கண்டு அந்த மனிதன் தங்குற இடத்துக்கு அவள் கொண்டு போயினால் அந்த ரூம்ல வச்சால் இல்ல. ஒரு நாள் அவன் வெளியிருக்கிறான்டோன்னு இவள் என்ன செய்யறான்? கழுதையில சேனம் கட்டி என புருஷனுக்கும் சொல்லல. ஏன்னா புருஷனும் கேட்கிறான், இன்னைக்கு ஓய்வு நாளும் இல்லை, ஏன்னா அமாவாசையும் இல்லை, ஏன் நீ சேர்ச்சிக்கு போறாண்ட போல இல்ல நான் போயிட்டு வாரேன்னு என்ன செய்யற போறேன். ஏண்டா அங்க காரியத்தை சொன்னா அவன் என்ன செய்வான்? இது நடக்கிற காரியமா? ஏண்டா மரணம் ஜெயமாக விழுங்கியலாண்ட கட்டத்தை அவன் சொல்லுவான். ஆனா அவள் என்ன செய்ய? அவன்கிட்ட சொல்லாம அந்த அவிசுவாசம் வந்து தன்னை தடை செய்யக்கூடாண்டு அவள் போன வேளையில திரும்ப அவள் உயிர் பெற்றதை நாங்க பார்க்கிறோம். ஏனென்றா அவர் இன்றைக்கும் அவர் தேவனாயிருக்கிறார், அன்றும் அவர் தேவனாயிருந்தா. பாருங்க, அந்த காட்சிகள் எல்லாமே வர வேண்டியதா இருக்கிறது. ஆமென். அதே போல பாருங்க, ஒரே நாளிலே 7 முறை விபச்சாரம் செய்வதற்காக ஒரு வேசியை மன்னிக்க முடிந்த ஒருவர், மிகவும் இழிவான பாவியை சுத்தப்படுத்த முடிந்தவர், அவர்களை ஒரு லீலி புஷ்பத்தை போன்று வெண்மையாக்குறவர், அதே மாறாத சரித்திரத்தின் தேவனானவர், கரைப்படுத்தப்பட்ட ஒவ்வொரு பாவம் மற்றும் அவிசுவாசம் உள்ள இருதயத்தையும் இன்றைக்கும் அவர் என்ன செய்யறாராம்? சுத்தப்படுத்த தேவனாயிருக்கு. ஏன்னா அவரு பாவம் தேவனுக்கு ஒரு காரியமே இல்லை. ஏனென்றா அவருக்கு தேவை தேவண்ட வார்த்தையை. நாங்க பாவம் என்பது அவிசுவாசமாயிருக்கிறது. இதெல்லாமே பாவத்தின் தன்மைகள். ஆனா தேவன் என்ன செய்த? அவளை லீலி புஷ்பத்தை போல தேவன் என்ன செய்தாராம்? மாற்றினார் என்பதை நாங்க பார்க்கிறோம். ஆமென். அதே இயேசுவானவர், நீ விசுவாசிப்பாயானால் என்னால் முடியும் என்றார். என்னவென்று நீ விசுவாசித்தால் சரித்திரத்தின் தேவன் இன்னமும் ஜீவிக்கிறார் என்று நீ விசுவாசித்தால் அவர் இன்றைக்கும் காட்சியில் வருவார் என்று தீர்க்கர் சொல்றதை பார்க்கிறோம். ஏனென்றால் அவருடைய வாக்குத்தத்தம் எப்பொழுதும்
உண்மையாய் இருக்கிறது, எப்பொழுதும் அது தோற்று போக முடியாது. ஏனென்றால் அவர் இன்னுமே தேவனாயிருக்கிறார். ஆனா நாங்க தான் அந்த விசுவாசத்துக்கு நாங்க என்ன செய்யலைங்களை பலப்படுத்த இல்லை. ஏன்னா நாங்க காணாதுன்றோம். எங்களால காணாதான், எங்களால செய்யல. ஆனா அவரால எல்லாமே ஆகும். நாங்க என்ன செய்யணும்? எதிர்மறையாக சிந்தித்து நாங்க விசுவாசம் வைக்கணும். ஆமென். விசுவாசம் வைக்கிற வேளையில அதுதான் எங்களை என்ன செய்யும்? தேவனிடத்துல சேர்க்கிறதா இருக்கிறது. ஆமென். நாங்க சந்தேகப்படாம நாங்க அதே காரியத்தை சிந்திக்கும் போது அவர் தேவனாயிருக்கிறார். ஆமென். அது ஒரு சரித்திர பிரகாரமாக தேவன் அளித்த வாக்குத்தத்தமாய் இருந்தது. நாம் இன்றே அவருடைய மேய்ச்சலின் ஜனங்களாயிருக்கிறோம். நாம் அவருடைய மந்தையின் ஆடுகளாயிருக்கிறோம். நாம் இன்று அவரை காட்சியில் அழைக்க அவர் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். அதான் இன்றைக்கும் அவர் என்ன செய்யறார்? எங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். நாங்க அவர் அழைப்போமான அவர் இன்றைக்கும் அவர் வருகிறவராய். ஏன்னா அவருடைய வார்த்தை எப்பொழுதும் மாறாது. ஆமென். அப்ப நாங்க அதுக்கு என்ன செய்யணும்? அதான் போன வார தொடர்ச்சியை கொண்டு வரணும். நாங்க அதே காட்சிக்கு நாங்க திரும்புவோம். ஆமென். அதே சூழலுக்கு நாங்க எப்படி எங்களோட அப்போஸ்தலர்கள் இருந்தாங்களோ அதே வண்ணமாக எங்களோட குடும்ப நடைமுறை, எங்களோட பிள்ளைகளுடைய வளர்ப்பு முறைகள், ஏன்னா அவங்க எப்படி தேவனுக்காக அந்த தங்களோட அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையை கொடுத்து தேவன் வரப்போகிறார் என்ற அந்த நிச்சயத்தோட காத்திருந்தாங்க. அதே எதிர்பார்த்தலோட நாங்க என்ன செய்யணும்? காத்திருக்கணும். அவர் வரப்போகிறார். அப்ப அதனாலதான் நாங்க இப்ப எப்பயும் ஜெபிக்கும் போது கர்த்தர் என பிள்ளைகளுக்கு ஜெபிக்க கர்த்தர் வருகை தாமதிக்குமானால் எப்பயும் நாங்க அவரை வைக்கணும். ஆமென். அப்ப உலக ஜனங்களோட பேசினா கர்த்தருக்கு சித்தமானா தேவன் அனுமதிப்பாரானா தேவன் வருகை தாமதிக்குமானா நாங்க இதை செய்வோம். அப்படி நாங்க உலகத்துக்கு நாங்க சொல்லுவோம். ஆமென். உலக ஆக்கள் சொல்லுவாங்க, நீங்க அடுத்த வருடம் வாங்க அல்லது ஏதாவது செய்யுங்க அல்லது இதை செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப நாங்க சொல்லணும் காலம் கடைசி காலம். எனவே மட்டாக்களே சொல்றாங்க, இது ஒரு இந்த உலகம் அழிய போகுது, இது கடைசி காலம் அப்படி அவங்க சொல்றாங்க. அவங்க கொமன் வேர்டை சொல்றாங்க. அப்ப நாங்க என்ன சொல்லணும்? நாங்க தேவன் வரப்போகிறார். ஆமென். தேவன் வார்த்தாண்டு நீங்க போட்டதை பார்த்துருப்பீங்க. நீங்க சில பேர் பேஸ்புக் இல்லாத ஆட்களுக்கு தெரிஞ்சிருக்காரு. அதுல பாத்தீங்களா? அந்த என்ன சொல்ற எங்களோட தூதன் எங்களை அந்த மேசையா அவர் வரப்போகிறார். அதனால நாங்க அந்த யுத்தத்துல நாங்க என்ன செய்யறோம்? போராடி கொண்டிருக்கோம். அவர் எங்களை மீட்க போறார். அவர் 3வது ஆலயத்தை அவர் கட்ட போறார். அதுக்காக நாங்க எல்லாமே ஆயத்தமா இருக்கன்னு சொல்லக்குள்ள பாருங்க, யோசிச்சு பாருங்க. இது இந்த டைமா இருக்குன்னு அவர் சொல்ற யாரு? பெஞ்சமின் நெத்தனியா. பாருங்க அவங்களோட வெளிப்பாட பாருங்க. அப்ப அவங்க வேதத்தை அதை எதிர்நோக்கி கொண்டிருந்தபடியா தானே அந்த பேச்சை சொல்றாங்க. ஏன்னா 3வது ஆலயம் கட்டப்பட போறது. அவர் எங்களை அவர் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா தேவன் ஒரு இறை தூதர் திரும்ப அது இயேசு கிறிஸ்து தான். ஆனா அவங்க என்ன செய்யறாங்க? அவர் 3வது ஆலயத்தை கட்டி அவர் எங்களை பாதுகாப்பார், எங்களை அரசாழ்வார். அதனால நாங்க யாருக்கும் பயப்படாம இந்த யுத்தத்தை நாங்க செய்து அதுக்கான ஆயத்தங்கள்ல நாங்க வைக்கணும்ட்டு அவங்க மாமிச பிரகாரமா சிந்திக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் அவருக்கு ஒரு ஒன்றுமே இல்லை. ஆமே. தேவனுக்கு எப்படி ஆலயத்தை உடைக்கணும்னு தெரியும், எப்படி கட்டணும்னு. ஆனா அவங்க ஆயத்தமா இருக்காங்க. அப்ப பாருங்க, அது ஏன் அவங்க ஆயத்தமா இருக்கிறாங்கண்டா அவங்க பாருங்க அவங்க சிந்திச்சிருக்கலாம் தானே. இப்ப பேசிக்கா நாங்க அதை விசுவாசமா வைப்போம். பாருங்க, அந்த நடக்க முடியாத ஒன்று வேதம் என்ன சொல்லுகிறது? அந்த வசனத்தை துவங்குங்க. அதாவது எருசலேம் அந்நியரால் என்ன செய்யுமாம்? அந்த காலம் மிதிக்கப்படும் மட்டும் அந்நியரால் அது என்ன செய்யப்படும்? மிதிக்கப்படும். ஏன்னா அது விட்டு எடுப்படுகிற வேளையில தான் தேவன் என்ன செய்வார்? மீண்டும் வருவேன். அப்ப இன்றைக்கு பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஒன்ற தேசம் இருக்கு. ஆனா எருசலேம் யாரால போய் மிதிக்கப்பட்டு ஒன்று இருக்கு? அந்நியர் தான். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய இஸ்ரவேல் படை இருந்தாலும் தேவண்ட தீர்க்கதரிசனம் பாருங்க அவங்கள நெருங்கி இல்லாம வச்சிருக்கு. அவங்களோட கட்டுப்பாடுல இருந்தாலும் யார் ராணுவம் அந்த இதை பாதுகாக்குது சொல்லுங்க பாப்போம்? யோர்தான் ஆமி. எருசலேம் ஆலயத்தை யோர்தானுடைய ஆமி தான் பாதுகாக்கு. ஆனா இஸ்ரவேல் வேற நாட்டுக்குள்ளேயே போய் யுத்தம் பண்ணுது. அது சிம்பிள். ஆனா அந்த தீர்க்கதரிசனம் பாருங்க அவங்கள அந்த மைண்ட் வராம காப்பாத்து. ஏன்னா அதை அவங்க திரட்டி இவங்களோட கட்டுப்பாடு. ஏன்னா அந்நியர் மிதிக்கும் அக்கிரமத்தின் என்ன செய்யணும்? எமோரியர் அதை அக்கிரமம் நிறைவாடுற வேளையில தான் என்ன செய்யும்? நடக்கிற மாதிரி இவங்க அதுக்கு போக்குள்ளதான் அவங்க என்ன செய்யணும்? ஆலயம் கட்டணும். அதே நேரம் அந்த ஆலயத்தை அவங்க உடைக்க பாக்குறாங்க. ஆனா
அது உடைக்கையில் அது தேவன் என்ன செய்வார், மீண்டும் ஒளிவ மலையில நிற்கக்குள்ள அது ரெண்டாக பிளக்கப்படக்குள்ளதான் அந்த மசூதி என்ன செய்யும், அப்படியே உடைஞ்சு போகும். உடையிற வேலையில தான் இவங்க என்ன செய்வாங்க, எழும்பி கட்டுவாங்க. இப்ப நாங்க இதுல என்னத்தை பாக்குறோம்டா, அதுக்குரிய சூழல் இல்லை, ஆனா அவங்க அவர் வரப்போகிறார் என்ன ஆயத்தமா இருக்கிறாங்க. புரியுதா அவங்களுக்கு? கற்களை வெட்டி எல்லாமே ஆயத்தமா இருக்கு. அவர் வந்தா அந்த ஆலயம் இடிச்சா உடனே கட்டுவோம்ன்றதுல எதிர்பார்த்திருக்கு. ஆனா சூழல் இல்லை. எதிரிகள் என்ன செய்யறான், விட மாட்டான். அந்த மசூதியை முடிக்க எந்த அரபு நாடும் விடாது. அவங்களோட புனித ஸ்தலம் என்று இருக்கு, அதை உடைச்சா எவ்வளவு எதிர்ப்பு வரும்ன்றது தெரியும். ஆனா அந்த எதிர்ப்பெல்லாம் அவங்க கணக்கெடுக்காம அவங்க என்ன செய்யறாங்க, அந்த கற்களை வெட்டி வச்சிருக்கிறாங்க, அந்த யுத்தத்தை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு ஆலயம் கட்டப்படும், மீண்டும் நாங்க மேசியாவை பார்க்கணும்ன்ற அந்த விசுவாசத்தில் இருக்கப்படினால தேவன் அவங்களுக்கு உதவி செய்ய வல்ல. ஆனா அதுக்குரிய சூழல் இல்லை. ஆனா அவங்க காத்து கொண்டிருக்கிறாங்க. எவ்வளவு யுத்தங்கள் வந்தாலும், எவ்வளவு எதிரிகள், அதே போல தங்களோட வாழ்க்கையில என்ன கஷ்டம் துன்பம் வந்தாலும் தேவன் வரப்போறார். அந்த வெளிப்பாடு வரும், தேவன் வரப்போகிறார். ஆமேன். தேவன் எங்களை வந்து எடுத்துக்கொள்ள போறார். அந்த விசுவாசம் இருந்தா தான் எங்களை எடுத்துக்கொள்ற அந்த காரியத்தை தேவனுக்கு உதவி செய்ய முடியும். ஆமேன். அவர் வரப்போறார், நான் போவேன். அதான் சொல்றார், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவதாக தேவன் வாக்கு கொடுத்திருந்தாலும் அந்த ஒருவன் நானா இருக்கணும் என்றுதான் நாங்க விசுவாசிக்கிறோம். ஆமேன். 8 பேர் இருந்தாலும் ஆண்டவரே உலகத்துல எத்தனையோ நாடு, அப்போ அந்த 8 நான் அதுல ஒருவன் என்ற அந்த நிச்சயம் வந்து இருந்தாதான். அதே போலதான் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆலயம் கட்டுவோம் என்று சாமான சேர்த்து வச்சு, அதான் நடக்க முன்பே கிரியையில இருக்கிறான். புரியுதா? அதே போலதான் நாங்க ஒன்றை பெற்றுக்கொள்ளும் முன்பு எங்களுக்கு கிரிய வேணும். ஆமேன். தேவன் வரப்போறார் என்ற நிச்சயம் வரவன். அப்பதான் அவர் வந்து என்ன கொண்டு போறார் என்றாதான் நாங்க மிச்சம் எல்லாமே அனுத்தியமா பார்ப்போம். ஆமேன். அந்த நிச்சயத்தை தேவன் இருதயத்தை பார்ப்பார். ஆமேன். அதனால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்ப நாங்க என்ன செய்யணும், அதே சரித்திரத்தின் தேவனை நாங்க சரித்திர பிரகாரமாய் பார்க்காம அவர் இன்றைக்கும் மாறாதவராயிருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் வாக்கு தத்தங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அதனால நாங்க அந்த எதிர்பார்ப்போடு நாங்க என்ன செய்யணும், எப்பயுமே காத்திருக்கணும். அவர் இன்றைக்கு இந்த இமைப்பொழுதுல அவர் வருவாரானால் நாங்க ஆயத்தமா இந்த நிச்சயத்தோட அதற்கான காரியத்துல இருந்தாதான் தேவனுக்கு எல்லாம் தெரியும் தானே. நாங்க எதை சிந்திக்கிறோம், ஏன்னா எதை நினைச்சிட்டு இருக்கிறோம், எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், அதுல நம்ம வாயால பேசிட்டு அப்படி இருக்கிறோமா, எல்லாமே அவருக்கு என்ன செய்யும், தெரியும். அப்ப எங்களோட கிரியெல்லாம் அதுல இருந்தாதான் தேவனங்களை கனப்படுத்த முடியும். ஆனா அது நடக்காது, அதுக்குரிய சூழல் இல்லாத மாதிரி இருக்கலாம். ஆனா எதை நாங்க பாருங்க, எங்களுக்கு எல்லாமே திஷ்டாங்கமா இருக்கு, இசைவேல் கடிகாரமா இருக்கு. அவங்களோட பேச்சை பார்க்கக்குள்ள எனக்கு புல்லரிக்கு. ஏன்னா அவங்க பாருங்க, அந்த நான் நினைச்சா அதை மறந்துருப்பேன். ஆனா அவங்களோட 1,40,000 இப்ப பெஞ்சமின் அதுல இருப்பாருன்னு எனக்கு சொல்லல. ஏன்னா 1,44,000 பேர்ல அவங்க மட்டும்தான் ரட்சிக்கப்படையில. யுத்தம் பண்ற அவ்வளவு ராணுவம் வருவாங்கன்னு இல்லை, அவங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா அவங்க நாட்டுக்காக யுத்தம் பண்றாங்க. கொமனா இப்ப சாபனம் அவர் வரப்போறாருன்ற மாதிரி அவங்களும் இருக்கிறாங்க. ஆனா முன்குறிக்கப்பட்டவங்க எப்பயுமே எதோடையும் கலக்காம எந்த இதுவும் இல்லாம அவங்க என்ன செய்வாங்க, தேவனுக்காக காத்திருப்பாங்க. புரியுது அவங்களுக்கு? அப்ப ஆனா அவங்களோட விசுவாசம் உலகத்துக்கு ஒரு சவாலை விட்டுட்டு இருக்கிறது. ஆமேன். அதனால நாங்களும் ஆயத்தப்படுவோம், தேவனோட வார்த்தையை வைப்போம். எங்களோட குடும்ப திட்டங்கள், சபையினுடைய நடைமுறை எல்லாமே கிறிஸ்துக்குள்ளாக பெந்தோசே நாள்ல எப்படி இருந்தாங்களோ அந்த நிலைக்கு மாறினாவுடைய மற்றபடி எதுவுமே பிரயோசனம் இல்லை. ஆமேன். அது மாத்திரம்தான் எங்களை மாற்ற முடியும். அதுதான் தேவனிடத்துல எங்களை சேர்க்க முடியும். அதனால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்க யாவரும் தலைகளை நாங்கள் தாழ்த்துவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, மது சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே, சர்வலவரே, கொடான கொடி சோத்திரம் அப்பா பிதாவே, மது சோத்திரம் 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 சோத்திரம். மகா பேசமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, இந்த மகிமையான பொழுதிலே உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியான ஸ்லாக்கியத்தை நீர் மீண்டுமாக எங்களுக்கு தந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, சரித்திரத்தில் இருந்து வெளியே எடுத்து அவரை உயர்த்துதல் என்ற செய்தியிலே கர்த்தாவே, நாங்கள் அப்போஸ்தலர்கள் குருடா இனதை குணமாக்கினார்கள், அல்லது அவர்கள் அற்புதங்கள் செய்தார்கள்,
அல்லது அவர்கள் கடலை அங்கே பிளந்தார்கள் என்று சொல்லாமல், இன்றைக்கு நாங்கள் அதை செய்யத்தக்கதாக, இன்றைக்கு நீர் தேவனாயிருக்கிறீர் என்ற அந்த நிச்சயத்தோடு, இன்றைக்கு நீர் மாறாத தேவனாயிருக்கிறீர் என்று அதே அற்புதங்களோடு நாங்கள் கடந்து செல்ற ஜனங்களாக, நாங்கள் விசுவாசிக்கிற ஜனங்களாக, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிற ஜனங்களாக ஆண்டவரே இருக்கும்படியாக இன்றைக்கு நீர் எங்களோடு பேசின கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கேட்ட செவிகளை ஆசீர்வதியும், இனிமேல் கேட்க போற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். யாவை எம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.